வெல்கம் டு யுவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். இன்னைக்கு நம்ம வந்து மேட்டர் இன் சரௌண்டிங், அதாவது ஜெனரல் சயின்ஸ்ல மேட்டர் இன் சரௌண்டிங் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பார்ட் 1 பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோல அதோட பார்ட் 2 பார்க்க போறோம். ஸோ அந்த பார்ட் 2ல கொஸ்டின்ஸ்லாம் எப்படி, இதோட நம்ம அந்த சில பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம்ல வந்து கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல நம்ம பார்த்துருக்கோம். பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஹேவ் ஸ்பேஸ் பிட்வீன் தம். ஒரு பார்ட்டிகல் ஒரு மேட்டர்ல உள்ள முக்கியமா திரவ பொருள், அதாவது லிக்விட்ல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி பார்ட்டிகளுக்கு இடையில, துகள்களுக்கு இடையில இடைவெளி இருக்கும். அதே மாதிரி கேஸ்லயும் துகள்களுக்கு இடையில அதிகமான இடைவெளி இருக்கும். ஆனா சாலிட்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை வச்சு எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, ஆன் டிசால்விங் சுகர் இன் வாட்டர் there is no rise in water level because அப்படின்னு கொடுத்து டேஷ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் என்னன்னா, என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்துருக்கும் போது தண்ணி எடுத்துட்டு அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு சுகரை ஆட் பண்றோம். ஸோ தண்ணியோட லெவல் இவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல வந்து நம்ம ஒரு 50 கிராம் சுகரை வந்து இதுல ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா கரைக்கும் இல்லையா? கரைச்சிட்ட பிறகு இப்போ வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இல்லையா, 5 சென்டிமீட்டர் ஹைட்ல வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இது சுகர் போடுறதுக்கு முன்னால. ஸோ இப்போ வந்து 50 கிராம் சுகரை போட்டு நம்ம இதுல மிக்ஸ் பண்ணி அதை வந்து டிசால்வ் பண்றோம். டிசால்வ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரைதல், அதான் டிசால்வ் அர்த்தம். எது கரையுது? சுகர் கரையுது. எதுல கரையுது? வாட்டர்ல சுகர் கரையுது. அப்போ இந்த 50 கிராம் சுகர் இதுல கரைஞ்ச உடனே, இந்த ஏற்கனவே இந்த ஹைட் இருக்கு தண்ணி, இப்போ இவ்வளவு சுகர் 50 கிராம் போட்ட உடனே இந்த தண்ணி லெவல் ஏறணும் இல்லையா? சோ நம்ம ஒரு பொருளை நம்ம உள்ள போடும் போது தண்ணி லெவல் ஏறும் இல்லையா? ஆனா இங்க கரைஞ்ச பிறகு அதே 5 சென்டிமீட்டர் ஹைட் தான் இருக்கு. இப்போ இந்த தண்ணியும் சுகரும் சேர்ந்த கலவை வந்து உயரம் ஏறல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த தண்ணியில உள்ள பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில இடைவெளி இருக்கு, தட் இஸ் ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு தான் இந்த சுகர் போயிட்டு அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணதுனால நமக்கு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகல. அதனால அது என்ன காரணம்னு கேட்டா, இன்டர் பார்ட்டிகல் பார்ட்டிகளுக்கு இடையே இல்ல, துகள்களுக்கு இடையே என்ன இருக்கு? ஸ்பேஸ் பிட்வீன் த வாட்டர் பார்ட்டிகல்ல ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் இடைவெளியில இந்த சுகரோட பார்ட்டிகல் போய் போறதுனால அது ஓவரால் ஹைட் அல்லது லெவல் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கு. இதை ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. இப்போ சார் இது நீங்க வந்து தமிழ் எப்படி சொல்லலாம்? சர்க்கரை வந்து நீரில் கரைந்த போதும் நீரின் அளவு மாறாமல் இருக்க சர்க்கரை துகள்கள் நீரின் துகள்களில் இடைவெளியில் இருப்பதால். சோ இது உங்களுக்கு புரியுது இல்லையா? சோ அந்த கான்செப்டை நம்ம இந்த கொஸ்டினை வச்சு, இந்த பாயிண்ட் வச்சு அந்த கொஸ்டினை கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் ஆல்வேஸ் இன் மோஷன்னா மூமெண்ட்னா இயங்கிக்கிட்டு இருக்கும். துகள்கள் எப்பவுமே எப்படி இருக்கும்? பார்ட்டிகல்ஸ் இயங்கி கொண்டே இருக்கும். முக்கியமா லிக்விட்லயும் கேஸ்லயும். சாலிட்ல வந்து ரொம்ப பேக்கடா இருக்கிறதுனால அதால இயங்க முடியாது. சோ அதுக்கு என்ன காரணம், ஏன் இயங்குது அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து டியூ டு டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. அது எதனால இயங்குது? இயங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா பார்ட்டிகல்ஸ். அது வந்து கைனடிக் எனர்ஜி அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கைனடிக் எனர்ஜி பத்தி. சோ கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் அதுக்கு இருப்பதுதான். துகள்கள் இயங்க டேஷ் காரணம். விடை என்னது? இயக்க ஆற்றல். அந்த துகள்களுக்கு என்ன இருக்குது? இயக்க ஆற்றல் அல்லது கைனடிக் எனர்ஜி இருப்பதா இயங்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சோ இந்த பாயிண்ட் வச்சு நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த இயக்க ஆற்றல் அல்லது துகள்கள் இயங்குது இல்லையா, மூமெண்ட் அல்லது மோஷன். சோ அதுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் உயரும் போது பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. டேஷ் இங்க போட்டு கேட்பாங்க. அதாவது டெம்பரேச்சர் அல்லது வெப்பநிலை கூடும் போது இந்த துகள்கள் வந்து எப்படி இயங்கும் அப்படின்னு கேட்டா, ஃபாஸ்டா இயங்கும், வேகமா இயங்கும். பிகாஸ் டேஷ் இன்க்ரீசஸ். ஏன்? அதனால அந்த
டெம்பரேச்சர் இயங்கும் போது ஏன் ஃபாஸ்டா இயங்குதுன்னா டெம்பரேச்சர் உயரும் போது அதுங்களுக்கு பார்ட்டிகல்ஸ்க்கு கைனடிக் எனர்ஜி அதிகமாக கிடைக்குது, அதனால ஃபாஸ்டா மூவ் ஆகுது. சோ வெப்பநிலை அதிகரிக்க துகள்கள் வேகமாக நகர எது காரணம் அப்படின்னு பார்த்தா இயக்காற்றல். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பார்ட்டிகளுக்கும் என்னது ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும். அதுல எதுக்கு அதிகமா இருக்கும்? சாலிட்ல, அல்லது சாலிட்ல அதிகமா இருக்கும், லிக்விட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும், கேஸ்ல வந்து ரொம்பவும் கம்மியா இருக்கும். ஏன்னா இடைவெளி தூரமா இருக்கிறதுனால. சோ அந்த பாயிண்ட் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படி இருக்கு இல்லையா. அப்போ அதுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன? டெம்பரேச்சர்னா ஹீட். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, as the temperature rises, டெம்பரேச்சர் உயரும் போது பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட்ல வந்து நம்ம ஹீட் பண்றோம். ஒரு சாலிட வந்து நம்ம என்ன பண்றோம்? ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் உயரும் போது என்ன பண்ணா அந்த பார்ட்டிகல் என்ன ஆகுதுன்னா வைப்ரேட் ஆகும். கண்ணுக்கு தெரியாம நம்ம நினைக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு வைப்ரேட்ல உள்ள பார்ட்டிகல் என்ன ஆகுது? அப்படியே அதிருது. அந்த வைப்ரேட் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பிரேக் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு பார்ட்டிகல் கடையில, ஈர்ப்பு விசை. அந்த ஈர்ப்பு விசையை உடைக்கும், அதை பிரேக் பண்ணிட்டு, அப்போ ஈர்ப்பு விசை உடைஞ்சிருச்சுன்னா அந்த பார்ட்டிகல் என்ன ஆகும்? கிட்ட இருக்கிறது கொஞ்சம் நகர்ந்துச்சுனாலே அது என்ன ஆகும்? ஸ்பேஸ் இடைவெளி வந்துடும். அப்போ சாலிட்ல இருக்க ஸ்பேஸை விட லிக்விட்ல தான் ஸ்பேஸ் அதிகம். அப்போ என்ன ஆகுது? லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. சோ இததான் நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா, வெப்பத்தினால் திடப்பொருளின் துகள்களுக்கு இடையே அதிர்வு ஏற்பட்டு அதன் ஈர்ப்பு விசை குறைந்து திரவ நிலைக்கு மாறும் எப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த 3 பாயிண்ட்ல வச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறாங்க. அதை நம்ம தெளிவா நம்ம படிக்கும் போது நம்ம இந்த கேள்விகளுக்கு தெளிவா நம்ம விடை சொல்லலாம். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். சேஞ்ச்னா மாற்றம். இதுல ஸ்டேட், நமக்கு 3 ஸ்டேட் இருக்கு இல்லையா, சாலிட், லிக்விட், கேஸ். 3 ஸ்டேட்டை வந்து சாலிட்ல இருந்து எப்படி லிக்விட் ஆகுது, லிக்விட்ல இருந்து எப்படி கேஸ் ஆகுது அப்படின்றது 3 ஸ்டேட்டை எப்படி மாத்துறதுக்கு என்ன காரணிகள், எதை மாத்தினா நம்ம ஸ்டேட் மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு காரணம், பிரஷர் ஒரு காரணம். அதாவது பை சேஞ்சிங் த டெம்பரேச்சரை மாத்தும் போது நமக்கு என்ன ஆகுது? பொருளோட ஸ்டேட் மாறுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு சாலிட் இருக்கு, அதை லிக்விடா மாத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு பனிக்கட்டி இருக்கு அல்லது ஐஸ் இருக்கு, ஐஸ் கியூப், அதாவது லிக்விடா மாத்தணும் என்ன பண்ணோம்? உள்ள இருந்து ஃப்ரீசர் இருந்து வெளியே எடுத்து வச்ச உடனே அது சரௌண்டிங்ல உள்ள ஹீட்டை அதை அப்சர்வ் பண்ணி என்ன ஆகுது? லிக்விடா மாறும் இல்லையா. லிக்விடா மாறி வாட்டரா மாறிடும், அது ஐஸ் வாட்டரா கிடைக்கும் இல்லையா. அது ஐஸ் வாட்டரா கிடைச்சிட்டு அந்த ஐஸ் வாட்டரை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? கேஸா மாற்றணும். ஆவியாக்கணும்னா அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சு ஒரு அடுப்புல வைக்கும் போது மறுபடியும் அந்த ஹீட்டை அதிகப்படுத்தும் போது அது என்ன ஆகுது? வேப்பரைசேஷன் ஆகுது. வேப்பரைசேஷன்னா லிக்விட் வந்து கேஸா கன்வெர்ட் ஆகும். அப்போ டெம்பரேச்சர் மாறும்போது ஸ்டேட் மாறிட்டே வருது இல்லையா, சாலிட் டு லிக்விட். ஸோ இது வந்து அப்படியே ரிவர்ஸ்லயும். ஸோ டெம்பரேச்சர் ஏற்றும் போது சாலிட்ல இருந்து லிக்விட் ஆகுது, லிக்விட்ல இருந்து கேஸ் ஆகும். அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல பண்ணும்போது குளிர்விக்கும் போது அப்படியே கேஸை குளிர்விக்கும் போது லிக்விட் ஆகுது, லிக்விட மறுபடியும் குளிர்விக்கும் போது நம்ம சாலிடா ஐஸ் கட்டியா ரிவர்ஸ்ல டெம்பரேச்சரோட குறைக்கும் போது நம்மளுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆகுது. எனிவே அந்த ஸ்டேட் மாறுது. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வச்சுதான் நம்மளுக்கு வந்து ஸ்டேட் மாறுமா அப்படின்னா, ப்ரெஷரை வச்சும் நமக்கு ஸ்டேட் மாறும். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரெஷர்ல நம்ம என்ன கேஸ் எப்படி இருக்கும்? கேஸ்ல வந்து மாலிகூல்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் இல்லையா. இப்போ லிக்விட்ல வந்து எப்படி இருக்கும்? அதை விட கம்மியா இருக்கும். அப்போ ப்ரெஷர் போட்டு நம்ம அதை குறைக்கும் போது, ப்ரெஷர் அல்லது அதை வந்து அழுத்தம் கொடுக்கும் போது, கம்ப்ரஸ் பண்ணும்போது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். அதை இன்னும் கம்ப்ரஸ் பண்ணும்போது நமக்கு என்னது? சாலிட் ஸ்டேட்ல மாறும். சில டைம்ல கேஸ்ல இருந்து டைரக்டாவே சாலிட் ஸ்டேட்டுக்கு வரும். அதாவது நம்மளுக்கு வந்து ட்ரை ஐஸ் சொல்லுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு இல்லையா. அதாவது சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம யூஸ்வலா நம்ம கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்கும்? கேஸ் ஃபார்ம்ல இருக்கும். அந்த சாலிட் கார்பன் டை ஆக்சைடு எப்படி பண்றாங்கன்னா, ஹை பிரஷர்ல இது பண்ணும்போது அது கேஸ்ல இருந்து அப்படியே சாலிட் ஆயிட்டு நம்மளுக்கு சாலிட் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அது சாலிட் கார்பன் டை ஆக்சைடு எங்க சார் பாக்குறது? நம்ம திருஷ்டிக்கு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு இது போட்டு வெள்ளை பனிக்கட்டி மாதிரி. ஸோ அதுதான் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ சாலிட் கார்பன் டை ஆக்சைடு ஹை பிரஷர்ல இட் வில் டைரக்ட்லி ஃப்ரம் கேஸ் டு சாலிட் மாறிடுது. ஸோ நம்மளுக்கு ஸ்டேட் மாறுறதுக்கு 2 காரணிகள் இருக்கு. ஒன்னு டெம்பரேச்சர், இன்னொன்னு ப்ரெஷர். ப்ரெஷரை மாத்துறது மூலமா
நம்மளுக்கு வந்து ஸ்டேட் மாறுது. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம்னா, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் இது வாட்டர், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன, நம்ம 100 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பாயிலிங் பாயிண்ட்னா கொதிநிலை. அதாவது ஒரு வாட்டர் வந்து எப்போ கொதிநிலை ஆவி ஆகும், எந்த சென்டிகிரேட்ல அல்லது எந்த வெப்பநிலையில ஆவி ஆகும் அப்படின்னா 100 டிகிரி சென்டிகிரேட்ல ஆவி ஆகும்னு பார்த்திருக்கோம். ஆனா இந்த பாயிலிங் பாயிண்ட் மட்டும் சொன்னா பத்தாது. இந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் என்னது 100 டிகிரி சென்டிகிரேட். ஓகே, பட் வாட் அட் அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல தான் அது வந்து 100 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அட்மாஸ்பியரிக் பிரஷர் வந்து ஹில் ஏரியா, அப்ப மலை உச்சி அப்படிலாம் பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் பிரஷர் இங்க இருக்கிறத விட நம்ம இருக்கிற இடத்துல விட நம்ம ஹில் ஏரியால போகும்போது அட்மாஸ்பியரிக் பிரஷர் என்ன ஆகும், குறையும். பிரஷர் வந்து அட்மாஸ்பியர் பிரஷர் குறையும். அங்க வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அங்க சமையல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. சோ அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமைக்கவே முடியாது. ஏன்னா 80 டிகிரி சென்டிகிரேட்லயே என்ன வாட்டர் பாயிலிங் பாயிண்ட் ஆவியாக ஆரம்பிச்சிடும். ஸோ 100 டிகிரி சென்டிகிரேட்ல ஆவி ஆகும் போது நம்ம அந்த தண்ணியில போட்ட நம்ம கேரட்டோ இல்ல வெஜிடபிள்ஸோ வேகும் இல்லையா, வேகத்துக்கு டைம் இருக்கு. ஆனா நம்மளுக்கு 80 டிகிரிலே ஆவி ஆகி போயிட்டே இருக்கும். ஏன்னா அட்மாஸ்பியர் பிரஷர் அங்க எப்படி இருக்கும், ஹில் ஏரியால கம்மியா இருக்கிறதுனால அங்க பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன ஆயிடுச்சு. ஸோ நான் இது ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு இல்லையா. அப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் டெம்பரேச்சர் அட் அட்மாஸ்பியரிக் பிரஷர். இப்போ உள்ள அட்மாஸ்பியரிக் பிரஷர் அது நம்ம இருக்கிற லெவல்ல உள்ள சி லெவல்ல உள்ள அட்மாஸ்பியர் பிரஷர். இதே ஹில் ஏரியால போகும்போது இந்த பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு, 80 டிகிரிலேயே அது என்ன ஆகுது, ஆவி ஆகுச்சு. ஏன்னா இங்க அட்மாஸ்பியரிக் பிரஷர் எப்படி இருக்கு, குறைவா இருக்கு. பிரஷர் குறைவா இருந்தோடனே அதோட கொதிநிலை என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. So pressure and temperature is the vital role for these are the two factors for changing the state of the material. Okay, நம்ம வந்து ரெண்டு காரணிகள் பார்ப்போம், ஃபேக்டர்ஸ். ரெண்டு காரணிகள் எது, ஒரு திடப்பொருள் திரவப்பொருள் வாயு மாறுறதுக்கு, அதோட ஸ்டேட் மாறுறதுக்கு ரெண்டு காரணிகள். அதுல ஒரு காரணி பார்த்தோம் சேஞ்சிங் டெம்பரேச்சர், அதோட வெப்பநிலை. அதோட வெப்பநிலை மாறும்போது அது வந்து என்ன போகும், ஸ்டேட் மாறும். திடப்பொருள் இருந்து திரவப்பொருள் இருந்து வாயு அப்படின்னு மாறும். சோ திடப்பொருள் வந்து திரவ பொருளா மாறுது இல்லையா. சோ அந்த மாறும்போது எந்த டெம்பரேச்சர்ல எந்த வெப்பநிலையில அது உருக ஆரம்பிக்குது. மெல்டிங்னா என்ன, உருகுது. மெல்டிங்க்கு இன்னொரு வேர்டு வந்து ஃபியூசிங். ஃபியூசிங்னாலும் அதுதான் ஃபியூசிங், மெல்டிங் பாயிண்ட் அல்லது ஃபியூசிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். சோ அந்த உருகு நிலை அப்படின்னா, அந்த உருகு நிலைனா the temperature at which solid melt to form liquid. இதான் முக்கியமான பாயிண்ட். சாலிட் என்னது, மெல்ட் ஆகும். மெல்ட்ன்றது உருகுதல். உருகி என்ன ஆகுது, லிக்விட் ஆகுது, திரவம் ஆகுது இல்லையா. சோ எந்த வெப்பநிலையில ஆகுதோ அந்த வெப்பநிலைக்கு பேர் தான் என்ன பேரு, மெல்டிங் பாயிண்ட், உருகு வெப்பநிலை. என்னது, உருகு வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். சோ மெல்டிங் பாயிண்ட்னா என்ன, எந்த வெப்பநிலையில சாலிட் வந்து லிக்விடா மாறுதோ அந்த வெப்பநிலைக்கு பேரு மெல்டிங் பாயிண்ட் அல்லது உருகு வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். சோ அது வந்து நம்ம மெல்டிங் பாயிண்ட் வந்து சாலிட்ல இருந்து லிக்விடா மாறுது. இப்ப நல்லா கவனிங்க. இப்போ அந்த லிக்விடா மாறுறதுக்கு இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு சொல்லலாமே. இப்போ வந்து ஒரு பொருள் இருக்கு, அதை வந்து நம்ம லிக்விடா மாத்தணும் இல்லையா. அது வந்து ஒரு திடப்பொருள் இருக்கு, அதை வந்து நான் என்ன பண்றேன், ஹீட் கொடுத்து இத உருக்குறோம், லிக்விடா மாத்துறோம். அந்த திடப்பொருள் வந்து எவ்வளவு இருக்குன்னா 1 kg 1 கிலோ. அந்த சாலிட் என்ன எவ்வளவு இது இருக்கு, வெயிட் 1 கிலோ சாலிட் இருக்கு. அதுல வந்து அது ஃபுல்லா உருகி கடைசியில என்ன ஆகுது, அது லிக்விடா மாறுது. சோ இவ்வளவு நேரம் ஃபுல்லா உருகி கடைசியில் லிக்விடா மாறுச்சு இல்லையா. எவ்வளவு நேரம், இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இது ஃபுல்லா உருகி லிக்விட் ஆகுது. ஒரு ஐஸ் கியூப ஃபுல்லா உருகி லிக்விட் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த நிமிஷம் முக்கியம் இல்ல, எவ்வளவு வெப்பம் நான் கொடுத்தேன். சோ இவ்வளவு நேரம் இப்ப கொடுத்த உடனே இங்க நல்லா கவனிங்க. இந்த ஐஸ் கியூப் வந்து
ஃபுல்லா உருகி இங்க லிக்விட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அப்பதான் கடைசி துண்டு லிக்விடா மாறிடுச்சு. இப்போ ஐஸ் இருக்கும் போது நல்லா கவனிக்கணும். ஐஸ், இது ஐஸ் கியூப் 1 கிலோ. இது வந்து எவ்வளவு டிகிரில இருக்கும்? 0 டிகிரி சென்டிகிரேட் இல்லையா? ஐஸோட வெப்பநிலை எவ்வளவு? 0 டிகிரி. இதை நம்ம ஹீட் பண்ண அது அப்படியே உருகி இங்க வாட்டர் ஆயிடுச்சு. இந்த வாட்டர் அது ஐஸ் வாட்டர். இப்ப இது என்னது? ஐஸ் வாட்டர். இது எவ்வளவு டிகிரி இருக்கும்? அதே 0 டிகிரி தான். ஐஸ் வாட்டர் இப்ப 0 டிகிரி தான். நீங்க நல்லா பாருங்க, வெப்பநிலையில வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதாவது டெம்பரேச்சர்ல இங்க ஐஸ்ல 0 டிகிரி, இங்க வாட்டர்ல 0 டிகிரி இல்லையா? ரெண்டுத்துலயும் டெம்பரேச்சர் எல்லாம் சேஞ்ச் இல்லை. ஆனா ஸ்டேட் என்னாச்சு? இங்க சாலிட் ஆயிடுச்சு, இங்க லிக்விட் ஆச்சு. சோ இவ்வளவு நேரம் கொடுத்த ஹீட் இருக்கு இல்லையா? இந்த ஹீட் இந்த ஐஸ் கட்டி சூடாகிறதுக்கு யூஸ் ஆச்சா? ஐஸ் கட்டி என்ன சூடாயிடுச்சா? இப்போ இல்லவே இல்லை. அந்த ஐஸ் கட்டி வந்து திடப்பொருள்ல இருந்து திரவ பொருளா மாறிடுச்சு. அப்போ நம்ம சாதாரணமா இதே வந்து நான் ஒரு இரும்பு துண்டை இங்க வச்சு நான் ஹீட் பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்கும்? 0 டிகிரில இருந்து நான் உள்ள 10 நிமிஷம் ஹீட் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன். அப்போ 0 டிகிரில இருந்து ஒரு 90 டிகிரி ஏறி இருக்கும். ஆனா உள்ள தொட்டுனா இந்த லிக்விட் ஆயிருக்காது. அது தொட்டனா ஹீட்டு செமையா நம்ம கை சுடும் இல்லையா? சோ அது வந்து 0ல இருந்து ஒரு 80 டிகிரி 60 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இவ்வளவு நேரம் 10 நிமிஷம் நான் ஹீட் பண்ணியிருந்தேன்னா. சோ இது வந்து சென்சிபிள் ஹீட்னு சொல்லுவோம். சென்சிபிள் ஹீட்னா இவ்வளவு நேரம் கொடுத்த ஹீட் வந்து என் கை தொட்டனா என் கை சென்ஸ் ஆகுது, டிஃபரன்ஸ் காட்டுது. முதல்ல 0 இருந்தது, ஐ மீன் 0ன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு இரும்பு துண்டை நான் ஒரு அயன் பீஸ் நான் வந்து அயன் பீஸை ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்னா ஒரு 24 டிகிரி 25 டிகிரி. சோ நான் ஹீட் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தேன்னா ஒரு 90 டிகிரி 100 டிகிரி ஹீட் இருக்கும். அப்போ என்ன கை என்னது? சென்ஸ் பண்ணுது. அந்த டிஃபரன்ஸை சென்ஸ் பண்ணுது இல்லையா? இப்போ அதுதான் சென்சிபிள் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆனா இங்க பாருங்க 0 டிகிரில இருந்தது, இங்க வாட்டர் 0 டிகிரி. நான் இங்க தொடம்போது ஜில்லுன்னு தான் இருக்கு, இங்க தொடம்போது ஜில்லுன்னு தான் இருக்கு. ஆனா இவ்வளவு நேரம் 10 நிமிஷம் நானு ஹீட் பண்ணேன். அப்ப அந்த ஹீட்டுக்கு பேர் என்ன? அந்த ஹீட்டுக்கு பேரு தான் லேட்டன்ட் ஹீட். லேட்டன்ட் ஹீட்னா என்ன அர்த்தம்? ஒன்லி உருகுறதுக்கு தான் பயன்பட்டுச்சே தவிர டெம்பரேச்சரை உயர்த்துறதுக்கு பயன்படல. சோ அந்த ஸ்டேட்டை வந்து மாத்துறதுக்கு தான் யூஸ் ஆச்சு. அந்த மாதிரி யூஸ் லேட்டன்ட்னா மறைமுகமா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லேட்டன்ட்னா ஹிட்டன்னா மறைமுகம். அது வந்து அந்த ஹீட் இவ்வளவு நேரம் கொடுத்தது என்னது? ஒன்லி சேஞ்ச் த சாலிட் டு ஃபியூஷன், உருகுறதுக்கு தான் பயன்படுத்தே தவிர வெப்பநிலையை உயர்த்தத்துக்கு பயன்படல. சோ அந்த ஹீட்டுக்கு பேர் தான் லேட்டன்ட் ஹீட். அது எவ்வளவுன்னு சொல்றாங்க? 1 கிலோ சாலிடு நம்ம லிக்விடா மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம எவ்வளவு வெப்பம் கொடுத்தோமோ அந்த வெப்பத்தின் அளவு பேருக்கு தான் லேட்டன்ட் ஹீட். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இது லிக்விட் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 11 நிமிஷம் இன்னும் கூட 1 நிமிஷம் ஆச்சுன்னா இந்த 0 டிகிரி என்ன ஆயிடும்? 0 டிகிரின்றது 3 டிகிரி 4 டிகிரி. இன்னும் ஒரு 11 நிமிஷம் 12 நிமிஷம் இந்த வாட்டர் என்ன ஆகும்? 0ல இருந்து 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரின்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அப்போ அந்த வெப்பம் வந்து சென்சிபிள் ஹீட். ஆனா இப்போ நம்ம கொடுத்தது வந்து 0 to 0, ஆனா சாலிட் டு லிக்விட். இது பேர் தான் லேட்டன்ட் ஹீட். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து அதாவது பை சேஞ்சிங் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? மெல்டிங் பாயிண்ட்னா உருகு நிலை. இப்போ பாயிலிங் பாயிண்ட் என்ன? கொதிநிலை. சோ இந்த பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சர்ல லிக்விட் என்னாவது பாயில் ஆயிட்டு டு ஃபார்ம் வேப்பர். பாயில் கொதிக்குது, என்னது? கொதித்து லிக்விட் என்னது? திரவம் என்னாவது? திரவ பொருள் கொதிநிலை ஏற்பட்டு என்னவா மாறுது? கேஸா அல்லது வேப்பர் அல்லது கேஸ்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். சோ வாயுவா மாறுது இல்லையா? திரவம் வந்து வாயுவா மாறுது கொதிநிலை ஏற்பட்டு. அப்போ அந்த கொதிநிலை எந்த டெம்பரேச்சர், எந்த வெப்பநிலையில அது கொதிக்குது? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து வாட்டர் எடுத்தோம்னா நம்ம தண்ணியை சுட வைக்கிறோம் கேஸ்ல வச்சு. அப்போ எந்த வெப்பநிலையில நம்ம அது கொதிநிலை ஏற்பட்டு வாயுவா மாறும்? 100 டிகிரி சென்டிகிரேட்ல இல்லையா? 100 டிகிரி சென்டிகிரேட் இஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். 100 டிகிரி சென்டிகிரேட்ன்றது என்னது? பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட். இதே வந்து பால் அல்லது வேற ஏதாவது ஒரு திரவ பொருளா இருந்தா அதோட பாயிலிங் பாயிண்ட்
மாறும். அதோட வெப்பநிலை எப்ப கொதிக்கின்றது, அது வெப்பநிலை 105 டிகிரி இருக்கலாம், 110 டிகிரியா இருக்கலாம், இல்ல சில திரவ பொருள் 80 டிகிரிலேயே ஆவி ஆகலாம். சோ அந்த நம்ம உதாரணத்துக்கு நம்ம வாட்டர் எடுத்துக்கிட்டோம். சோ இந்த டெம்பரேச்சர்ல கொதிநிலை ஏற்பட்டு திரவம் வந்து வேப்பரா மாறுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பாயிலிங் பாயிண்ட் அல்லது கொதிநிலை அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கொதிநிலை ஏற்படுறதுக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு பாத்திரத்துல திரவம் எடுக்கணும். திரவம் இல்லையா, லிக்விட் எடுத்து அதை என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். ஹீட் கொடுக்கும். ஹீட் கொடுத்தா இது என்னது, லிக்விட் என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். பாத்திரத்துல வச்சு ஹீட் பண்றோம். இதை ஹீட் பண்ணும்போது நம்ம அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டு சேஞ்ச் அதே தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, 1 kg. இந்த வாட்டரோட அளவு எவ்வளவு, 1 கிலோ எடை போட்டு நம்ம வாட்டர் ஊத்த முடியுமா முடியாதா, ஒரு பாத்திரத்துல கண்டிப்பா ஊத்த முடியும். சோ இது போட்டு இந்த லிக்விட் ஃபுல்லாவே ஆவி ஆயிட்டு நம்ம கடைசியில் என்ன இருக்கும், வெறும் பாத்திரம் தான் இருக்கும் இல்லையா. ஒரு கிலோ வெயிட் உள்ள ஒரு வாட்டர் என்ன ஆகுது, நம்ம ஹீட் கொடுத்து கடைசியில என்ன ஆயிடுச்சு, வெறும் பாத்திரம் ஆயிடுச்சு. எல்லாம் போய் எங்க போச்சு, இந்த தண்ணி எல்லாம் வந்து ஆவி ஆயிடுச்சு. ஆவி ஆயிட்டு வேப்பர் ஆயிடுச்சு. ஸ்டீம் சொல்லுவோம் இல்லையா, ஸ்டீம் ஆயிடுச்சு. நாட் ஹீட், ஸ்டீம் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த 1 கிலோவுக்கு ஃபுல்லா காலி பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் கொடுத்தோம். இப்போ இதெல்லாம் நீராவியா மாறிடுச்சு. ஸ்டீம்ன்றது என்னது, நீராவியா மாறிடுச்சு. இப்ப இந்த ஸ்டீம் எல்லாம் நம்ம ஒரு குக்கர் மாதிரி போட்டு ஃபுல்லா மூடி வச்சுக்கலாமே. சோ நம்ம ஃபுல்லா நீராவி ஆயிடுச்சு. இப்ப இந்த அளவு இருக்கு இல்லையா, இப்ப இது எவ்வளவு டிகிரில நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சு, 100 டிகிரி. இப்ப இந்த நீராவிக்கு எவ்வளவு டிகிரி இருக்கும், அதுவும் 100 டிகிரி. புரியுதா, அந்த ஜஸ்ட் மாறினப்போ. சோ இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஹீட் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து இப்போ இந்த வாட்டர் வந்து எவ்வளவு டிகிரில இருந்து 24 டிகிரி ரூம் டெம்பரேச்சர், அதுல இருந்து நம்ம ஊத்திருப்போம். அப்ப வந்து நம்ம ஹீட் கொடுத்துட்டு 24ல இருந்து 100 டிகிரி கொடுத்தோம் இல்லையா, கொண்டு போனோம் இல்லையா, அவ்வளவு ஹீட் கொடுத்தோம் இல்லையா. அந்த ஹீட் கொடுத்துட்டு இது ஃபுல்லா காலி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம ஹீட் கொடுத்தோமோ அந்த ஹீட்டுக்கு பேர் தான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், லேட்டன்ட் ஹீட் பார்த்தோம். அதுல வந்து இது வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். வேப்பர் ஆகுது இல்லையா, வேப்பர் ஆயிடுது. வேப்பர்ன்றது ஸ்டீம் அல்லது கேஸா மாறிடுது. சோ இது வந்து என்ன, இப்போ வந்து தண்ணி நம்ம வச்சோம் இல்லையா, வச்சு ஹீட் பண்ண கடைசியில என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு, நம்ம கேஸா மாறிடுச்சு. The amount of heat required to change the 1 kg of liquid to its gaseous state. இதுக்கு பேர் தான் நம்மளுக்கு என்னது, latent heat of vaporization. 100 டிகிரில இருந்து நம்ம ஆரம்பிக்குது. 100 டிகிரி நம்ம கவுண்டிங் என்னன்னா 100 டிகிரில நம்மளுக்கு ஆரம்பிக்குது. 100 டிகிரி ஸ்ட்ரீம் ஆகுது. இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு நேரம், இந்த 20ல இருந்து 100க்கு போனதுக்கு வந்து உள்ள ஹீட் வந்து லேட்டன்ட் ஹீட் கிடையாது, அது வந்து சென்சிபிள் ஹீட். ஏன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. இங்க 100 டிகிரி ஆரம்பிச்சது எப்ப கொதிக்க ஆரம்பிச்சு ஆவி ஆரம்பிக்குதோ அதுல இருந்து ஃபுல்லா ஆவியாகி எல்லாமே தண்ணி பூரா இல்லாம இருக்குது இல்லையா, எம்டியா. சோ இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு நேரம், நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 10 நிமிஷம் எவ்வளவு ஹீட் கொடுத்தோமோ அந்த ஹீட்டுக்கு பேரு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஓகேவா. சோ இதே இந்த விஷயத்துல இருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க, வாட் இஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பர். இது ஃபுல்லா கேட்டு இஸ் கால்ட் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. the amount of heat required to change 1 kg of liquid to its gaseous state is called dash. ஆப்ஷன்ல latent heat of vaporization, latent heat of condensation, latent heat of freezing ஏதோ 4 கொடுப்பாங்க. சோ நம்ம இதுதான் டிக் பண்ணுவோம். அதே பாயிலிங் பாயிண்ட்னா என்னன்றத இது ஃபுல்லா கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்ல ஆப்ஷன்ல பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நம்ம கரெக்டா இந்த பாயிலிங் பாயிண்ட் நம்ம முக்கியமான பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சிருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த பாயிலிங் பாயிண்ட் அட் அட்மாஸ்பியரிக் பிரஷர், அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே பாயிலிங் பாயிண்ட் வந்து நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு பொருளை வந்து கொதிக்க வைக்கிறோம், தண்ணியை கொதிக்க வைக்கிறோம்னா 100 டிகிரி சென்டிகிரேட். எப்போ 100 டிகிரி சென்டிகிரேட் பாயிலிங் பாயிண்ட் வாட்டர் என்ன எப்போ அது அட் அட்மாஸ்பியரிக் பிரஷர். அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல உள்ள இந்த இப்போ இருக்க அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல தான் அதோட கொதிநிலை 100. இதே நம்ம ஹில் ஏரியால போயிட்டு நம்ம கொதிநிலை பார்த்தா வாட்டருக்கு 100 கிடையாது, அது 80 டிகிரியா இருக்கலாம், இல்ல 100 விட கண்டிப்பா கம்மியா இருக்கலாம். அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க, இதோ ஒரு கேள்வியா கேட்பாங்க. எப்படின்னா, the temperature at which the liquid boiled to form vapor
அட் டேஷ் அட் டேஷ் கேட்னா அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா?